ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொத்தமல்லி பீனட் சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 4 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும், அந்தளவுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-2.5 பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 2 to 3 minutes சாட்டே பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். அது கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு சாட்டே பண்ணுங்கள். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது 1 பீஸ் ஆஃப் டாமரிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ஆற வச்சுட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம். இதில் டேமரின் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்கு லைட்டான அந்த டேங்கினஸ்க்காக தான் நம்ம டேமரின் ஆட் பண்ணுறோம். டேமரின் அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப புளிக்கும் சட்னி, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா தாளித்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான வேர்க்கடலையும் கொத்தமல்லியும் வச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, பனியாரம்னு எல்லா டிஃபனுக்கும் நம்ம இதை சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான சட்னியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.